சூப்பரா இருக்கு சாக்லேட். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும். பாத்திரத்தை கழுவி கழுவி 2 கையும் தேஞ்சு போயிடும் போல இருக்கு. எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்கு. என்ன தான் பண்ணுறதோ. சமையல் வேறு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நிறைய வேலை இருக்கு. என்ன இது, யாரோ கதவு சாத்துற சத்தம் கேட்குதே. நான் சாத்திட்டு தானே வந்தேன், யாரா இருக்கும், போய் பார்ப்போம். நம்ம இப்படி சொல்லாம சர்ப்ரைஸா வந்திருக்கோம். லீனா நம்மள பார்த்ததும் வாயை பொளக்க போறா. சரி, எங்க ரோஷனை காணோம், ஜியானை காணோம்? அவங்க 2 பேரும் அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே இப்படி டான்ஸ் ஆடுற? சரி, என்ன வீட்டில் யாருமே காணுமா, அமைதியா இருக்கு? அதானே லீனா. என்ன பசங்களா, வாங்க வாங்க. உங்களுக்காக தான் லீனாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்னடி சொல்றீங்க? நாங்க லீனாக்கு ஷாக்கு கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க எங்களுக்கு பெரிய ஷாக்கா ஏதோ இருக்குன்னு சொல்றீங்களே. ஆமாம்மா, பெரிய ஷாக்கு தான். சரி சரி, லீனாவோட அப்பா ஊர்லேருந்து வந்துட்டாரு. அவருக்கு லீவ் கிடைச்சிருக்கு, அதனால் வந்திருக்காரு. ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் சத்தம் போடாமல் லீனாவை போய் பாருங்கள், சரியா? ஓ அப்படியா ஆண்டி, லீனாப்பா வந்துட்டாரா? ஆமா டீனா, லீனாப்பா காலையில் தான் வந்தாரு. சத்தம் போடாமல் போய் பாருங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஓ அப்படிங்களா? சரிங்க ஆண்டி, கண்டிப்பா. சரி பசங்களா, ஆண்டிக்கு நிறைய வேலை இருக்கு. அங்கிள் உங்களுக்காக ஊர்லேருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் லீனா கிட்ட தான் இருக்கு. லீனா ரூம்ல இருக்கா, அவள் தான் வச்சிருக்கா, போய் பாருங்க. ஐயா, அங்கிள் நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரா? ஜாலி ஜாலி, நாங்க ரூம்ல போய் பார்க்கறோம் ஆண்டி. ஆமாம் வருண், நிறைய சாக்லேட் இருக்குது. சரி சரி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் போய் லீனாவை பாருங்கள், போங்க. சரிங்க ஆண்டி. எப்போ வந்தீங்க எல்லாரும்? நாங்க எல்லாரும் எப்போவோ வந்துட்டோம். உங்க அம்மா கிட்ட தான் வெளியே பேசிட்டு இருந்தோம். எங்களை ஒண்டியா விட்டுட்டு நீ இப்ப இவ்வளவு பெரிய சாக்லேட் சாப்பிட்டியே, இது நியாயமா படல? இவ்வளவு பெரிய சாக்லேட் நீ மட்டும் ஒண்டியா சாப்பிட்டா? எனக்கு கொஞ்சம் கொடு. அதானே, நீ மட்டும் எங்களை விட்டுட்டு இவ்வளவு பெரிய சாக்லேட் ஒண்டியா சாப்பிட்டியே, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. எங்க அப்பா எல்லாருக்குமே சாக்லேட் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. நானே இப்பதான் ஒரு சாக்லேட் சும்மா கொஞ்சமாச்சும் சாப்பிடலாம்னு எடுத்து சாப்பிட்றேன். அதுக்குள்ள இப்படி பண்றீங்க? இருங்க இருங்க. லீனா, நான் உன்னோட சாக்லேட்ல இருந்து கொஞ்சம் கடிச்சுக்கிறேனே, ஆசையா இருக்குப்பா. டிண்டு, இந்த சாக்லேட்டை நான் எச்ச பண்ணிட்டு இருந்தா, இருடா நான் உனக்கு வேற சாக்லேட் தரேன். பரவாயில்லப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்னப்பா இருக்கு? இந்த சாக்லேட் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுப்பா. முடியாது, இது என்னோட சாக்லேட், நான் தர மாட்டேன். இரு, நான் வேணா உங்க எல்லாருக்குமே வேற சாக்லேட் தரேன். கொஞ்சம் தானே கேட்ட, டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. ரொம்ப தான் பண்ற. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, இப்ப தரம் பாருங்க. சரி சரி, நீ சொன்னதெல்லாம் போதும், சாக்லேட்டை கொடு. என்னங்கடி எல்லாம் சேர்ந்து இப்படி பண்றீங்க? சர்ப்ரைஸ்! பாத்தீங்களா எவ்வளவு சாக்லேட்? இவ்வளவு சாக்லேட்டா? ஆமா ஆமா, இன்னொன்னு இருக்கு, காட்டுறேன் இருங்க. இதுவே இவ்வளவு இருக்கு, இன்னும் இருக்கா லீனா? இங்க பாருங்க, இது எல்லாமே வெரைட்டி சாக்லேட்ஸ், ஒன்னு ஒரு ஷேப்ல இருக்கும். ஐயோ, பாக்கும்போதே வாய் ஊறுதே. இதுல யாரே எனக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பா? தரேன். இந்தா, இதுல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்துக்க. இதுல பாத்தீங்களா, இதுல நம்மளோட ஃபேவரட், எப்பவுமே சாப்பிடுற நம்மளோட சாக்லேட் எல்லாம் இதுல இருக்கு. என்னப்பா இது, உங்க அப்பா சாக்லேட் கடையே வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. பாக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குப்பா. இவ்வளோ சாக்லேட்டையும் வச்சு வச்சு சாப்பிட்டாலும் காலி ஆகுது போல இருக்கே. இததான் நான்